மத்திய அமைச்சர் வீட்டின் முன்பு பைப் வெடிகுண்டு, புதுச்சேரியில் பரபரப்பு. வெடிகுண்டை செயலிழக்க காவல்துறை தீவிர நடவடிக்கை. குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி காமராஜ் தகவல். மத்திய அமைச்சருக்கே புதுச்சேரியில் பாதுகாப்பு இல்லை, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. பைப் வெடிகுண்டு வீச்சு சம்பவத்திற்கு காங்கிரஸ் கண்டனம், சாலை மறியல், கடை அடைப்பு. மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வீட்டு அருகே கண்டுபிடிக்கப்பட்ட பைப் வெடிகுண்டால் புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வீடு எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ளது. புதன்கிழமை காலை 8 மணிக்கு ஊழியர் தென்னரசு வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த காரின் கீழ் 1 அடி நீளம் கொண்ட இருப்பு பைப்பை கண்டார். அது வெடிகுண்டு போல் காட்சியளிக்க அவர் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் பைப்பிலான வெடிபொருளை பாதுகாப்புடன் அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மத்திய அமைச்சருடைய வீட்டின் எதிரில் நிற்க வைக்கப்பட்ட அவருடைய சொந்தமான காரின் கீழே ஒரு 3 அங்குலம் 1 அடி நீளம் இருக்கும். அந்த வெடிபொருள் போன்ற ஒரு பயங்கரமான ஒரு பொருள் மத்திய அமைச்சரை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்றைக்கு அந்த வெடிகுண்டு போன்ற ஒரு பொருளை வைத்திருக்கிறார்கள். அது இயற்கையாகவே எரியாமல் போய்விட்டிருக்கிறது. காலையிலே மத்திய அமைச்சர் அலுவலகத்தில் இருந்த உதவியாளர்கள் 7:30 மணி அளவிலே எடுத்து போலீஸ்காருக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையிலே அவர்கள் எடுத்து வைத்து இப்பொழுது பாம் ஸ்குவாட் போன்றவர்கள் வந்து இப்பொழுது எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். இதை வெடித்திருந்தால் இந்த பகுதி சுற்றுவட்ட பகுதி முழுவதும் இடிந்து தரைமட்டமாகி பல பேர், பல நூற்றுக்கணக்கான பேர் இறந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது யாராக இருந்தாலும், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உடனடியாக இந்த புதுவை காவல்துறை கண்டுபிடித்து புதுவை அரசாங்கம் சட்டத்தின் முன்பு அவரை நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகும். இப்போ 8:30 மணி 7:30லேருந்து 10 மணி வரைக்கும் இங்கேயே கிடக்குது அந்த வெடிகுண்டு. அது இந்த அரசு என்ன செய்யுதுன்னு தெரியல. இந்த அரசு எதையுமே கவனிக்க மாட்டுது. இவ்வளோ வெடிகுண்டு நாங்கள் இது வரைக்கும் புதுவை மாநிலத்தில் நாங்கள் பார்த்ததே இல்லை. இந்த வெடிகுண்டு புதுவையிலே கிடையாது. இது புதுவையிலே கிடையாது. இது வந்து வெளியில் இங்கே தயாரிச்சிருக்காங்க. இரும்பில் 3 இன்ச்சு அகலத்தில் பைப்பில் வந்து எம்சியில் ஒட்டி ஃபுல்லாக பற்ற வச்சு அவ்வளோ பெரிய வெடிகுண்டு ஒரு 1.5 அடி இருக்கும். அதை வந்து எல்லா பத்திரிகையும் எடுத்திருக்கிறாங்க. இத்தகவல் அறிந்து எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரசார் மத்திய இணையமைச்சர் வீட்டு முன்பு பெருமளவில் திரண்டு இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர். மத்திய அமைச்சர் நாராயணசாமி டெல்லியில் உள்ள நிலையில் அவரது சொந்த காரின் கீழ் பைப் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அமைச்சர் வீட்டு முன்பு வெடிகுண்டு வீசிய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி காமராஜ் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் வீட்டின் அருகே கைப்பற்றப்பட்ட பைப் வெடிகுண்டை உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் போலீசார் எடுத்து சென்று சோதனை நடத்தினார்கள். காவல்துறை தலைவர் காமராஜ் தலைமையில் வெடிகுண்டு நிபுணர்கள் வெடிபொருளின் தன்மை குறித்து விசாரணை செய்தனர். மேலும் வெடிகுண்டை தற்காலிகமாக செயலிழக்க செய்த புதுச்சேரி போலீசார் சென்னையில் உள்ள சிறப்பு வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இவர்கள் புதுச்சேரி வந்து உப்பளத்தில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ள வெடிகுண்டை ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள். இது தொடர்பாக காவல்துறை தலைவர் காமராஜ் கூறுகையில், சென்ட்ரல் மினிஸ்டர் மாண்புமிகு நாராயணசாமி அவர்கள் வீட்டின் முன்பு அவருடைய கார் பார்க் பண்ணியிருக்காங்க ராத்திரி. அது காலையில் இப்போ 8-8:30 மணிக்கு வந்து இப்போ அவருடைய டிரைவர் பார்க்குறப்போ காருக்கு பின்னாடி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து அங்கே இப்போ இருந்திருக்கு. அதோட இப்போ அதை செக் பண்ணி பார்த்தப்போ அங்கே இப்போ 2 ஒயரும் அதோட சேர்ந்து இணைக்கப்பட்டிருந்தது. அதை இப்போ அவர் போலீஸுக்கு தெரிவித்தார். போலீஸ் உடனே இப்போ அங்கே சென்று அந்த இப்போ ஆப்ஜெக்ட் சந்தேகத்திற்கு உரிய ஒரு ஆப்ஜெக்ட் அதை வந்து இப்போ
பாம் டிஸ்போசல் டீம் நமக்கு அங்கிருந்து உடனே மாற்றி இங்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்பர்ட்ஸோடைய இப்போ ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு இது என்ன மாதிரி இப்போ ஆப்ஜெக்ட் என்ன இதில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்போம். அது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது, அதன் பிறகு யார் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதில் நாங்கள் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறோம். வெடிகுண்டா என்ன சார் ஆக்சுவலாக? அதை நம்ம எக்ஸ்பர்ட்டை கேட்டு தான் சொல்ல முடியும். சரிங்க சார். ஒரு வீட்டில் வந்து கேமரா இல்லை அது மூலமாக எதுவும் இல்லை, அங்கே சிசிடிவி கேமரா இல்லை. நான் போய் பார்த்தேன், சிசிடிவி கேமரா இல்லை. இந்த இப்போ சம்பவத்தை மனதில் வைத்து அவருடைய இப்போ வீட்டு சுற்று சுகாதாரம் இதெல்லாம் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டு நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணோம். சார் இதே மாதிரி மற்ற ஆல் விஐபிஸ் வீட்லேயும் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுக்குற மாதிரி ஐடியாஸ் இருக்குது சார் பாண்டிச்சேரி? இப்போ எவ்வளோ இப்போ அவசியம் அதெல்லாம் சிசிடிவி கேமரா எங்கே இருக்குதோ இப்போ முக்கியமாக விஐபிகள் இப்போ வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது. அது இப்போ இது போன்ற சம்பவத்தை தடுக்கவும் அந்த மாதிரி சம்பவம் நடந்தால் அதை உடனே கண்டுபிடிக்கவும் மிகவும் எளிதாக இருக்கும். சார் இப்போ வந்து ரொம்ப நீண்ட நாளைக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து பாண்டிச்சேரியில் சார், நீங்கள் அதுக்கு வந்து போலீஸ் தரப்பில் வந்து ஒரு என்ன மெஷர்ஸ் வந்து ஃப்யூச்சரில் எடுக்கிற மாதிரி ஐடியாஸ் சார் ஆக்சுவலாக? இதெல்லாம் இப்போ ஆசிரியர் நம்முடைய அதிகாரிகள் கூட இப்போ கலந்து வேண்டிய நடவடிக்கைகள் உடனே எடுப்போம். சமூகத்தில் ஈடுபட்டவங்கள நீங்கள் ஒரு டீம் போட்டு எத்தனை டீம்? கண்டிப்பாக டீம்ஸ் எல்லாம் போட்டு இப்போ பல டீம்கள் வேலை பண்ணுறாங்க. விரைவில் கண்டுபிடிப்போம் என உறுதியாக இருக்கிறோம். மத்திய இணை அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைதான் புதுச்சேரியில் உள்ளது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார். சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பது போல் அரசு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும், பேனர் கட் அவுட்டுகளை அகற்றுவதில் ஆர்வம் காட்டும் காவல்துறை சட்டம் ஒழுங்கை காப்பதில் தவறிவிட்டது என்றும் கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை. கவர்னர் வந்த பிறகு ஒரு 3 மாதத்தில் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குது என்கின்ற ஒரு மாய தோற்றத்தை தான் இவங்க உருவாக்குனாங்க. மத்திய அமைச்சர் நாராயணசாமி வீட்டு முன்பு தற்போது பைப் வெடிகுண்டு எடுத்திருப்பது குறித்து காவல்துறை விரிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று கூறிய அன்பழகன், மத்திய இணை அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைதான் புதுச்சேரியில் உள்ளது என்றும், குற்றவாளிகள் நினைத்தால் சட்டமன்றத்திற்குள்ளேயும் வந்து வெடிகுண்டை வைக்க முடியும், முன்னெச்சரிக்கையாக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அவர் வீட்டு எதிர்க்க பைப்பு குண்டு வச்சதா கேள்விப்பட்டோம். அவர் வீட்டு எதிர்க்கிலே இருந்த காரு கீழே வச்சதா, யார் வச்சாங்க என்ன வச்சாங்க அது உண்மையிலே இப்போ பாமா என்னலாம் எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்ல வேண்டியது காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் அதை சொல்லணும். ஒரு மொத்தத்தில் பார்த்தா மத்திய இணையமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்குது. குற்றவாளிகள் நினைச்சா இந்த புதுச்சேரி மாநிலத்தில் தங்கு தடை இல்லாமல் குற்ற செயலை எங்கே வேணாலும் செய்யலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். குற்றவாளிகள் நினைத்தா இந்த சட்டமன்றத்துக்குள்ளே கூட உள்ளே கூட டைம் பம்ப் வச்சுட்டு போகலாம், யார் வேணாலும் செய்யலாம். குற்ற செயல்களை முன்னெச்சரிக்கை தடுப்பதற்கு எந்த விதமான உரிய நடவடிக்கையும் இந்த காவல்துறையில் இல்லை. அதுக்கு இதுக்கு ஒரு உதாரணம். ஒரு சமயம் இதில் நல்லவங்க கூட யாரை கூட வச்சிருக்கலாம். இந்த மாதிரி காவல்துறை ரொம்ப ஒஸ்ட்டாக செயல்படுது, இந்த பாருங்க மத்திய இணையமைச்சர் வீட்டுக்கு எதிர்க்க வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு கூட வச்சிருக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். காவல்துறைக்கு புத்தி போட்டணுன்னு கூட யாராவது செஞ்சுருக்கலாம். இல்லைனா மத்திய இணையமைச்சரை பயமுறுத்தணும் கூட செஞ்சுருக்கலாம். ஏன் சும்மா கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக பேசி நிற்கிற, எங்கள் முதலமைச்சர்கிட்ட என்ன தேவையில்லாமல் நீ இதுவாகிறியான்னு கூட செஞ்சுருக்கலாம். எப்படி அது எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் சொல்ல வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. மத்திய அமைச்சர் வீட்டு முன்பு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காங்கிரசார் சாலை மறியல் மற்றும் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி வீட்டு அருகே நின்றிருந்த காரின் கீழ் பைப்பிலான வெடிபொருளை போலீசார் பாதுகாப்புடன் அகற்றினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகவல் அறிந்து காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் ஏராளமான காங்கிரசார் மத்திய அமைச்சர் வீட்டு முன்பு திரண்டனர்.
மத்திய அமைச்சரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு இந்த வெடிகுண்டு வீசப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் மத்திய இணையமைச்சர் வீட்டிலிருந்து அண்ணா சாலை நோக்கி ஊர்வலமாக வந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போது ஒரு பிரிவினர் அண்ணா சாலை பகுதியில் உள்ள கடைகளை அடைக்க வலியுறுத்தி தொடர்ந்து கடைகள் அடைக்கப்பட்டன. தகவல் அறிந்து வந்த ஊதியஞ்சாலை போலீசார் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தினார்கள். மத்திய அமைச்சர் வீட்டு முன்பு போடப்பட்ட வெடிகுண்டு குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் குற்றவாளிகள் விரைவில் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று உறுதி அளித்ததின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. நேர்த்தியாக செய்யப்பட்ட பெரிய வெடிகுண்டு, ஒரு 2 அடி நீட்டு 4 இன்ச் டயாமீட்டர் உள்ள 6 கிலோ வெயிட் உள்ள ஒரு பெரிய குண்டு. இந்த காலையிலே அவர் கார்லேயே வச்சுருக்காங்க, அவர் பிரயாணம் பண்ணுற சொந்த கார்லேயே வச்சுருக்காங்க. இது முன்னாடியே நாங்கள் சொல்லியிருக்கோம், சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்குன்னு. இதனால் பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பு வரும். அது வெடிச்சிருந்தா ஒரு 100 பேர் இறக்குற அளவுக்கு 5-10 வீடு பாதிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. அதனால் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். முன்புல அலட்சியப்படுத்தக்கூடாது, பல சொல்லியிருக்கோம், பல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது இந்த அரசாங்கம் காவல்துறை கடுமையாக ஆராய நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அமைச்சருடைய வீட்டிலே வெடிகுண்டை வைத்திருக்கின்றார்கள். வேண்டுமென்றே மிரட்டுவதற்காக இந்த காரியத்தை செய்திருக்கின்றார்கள். நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கின்றது என்று பல்வேறு முறைகளில் அவர் எடுத்து கூறினாலும் கூட இந்த காவல்துறை அவருக்கு எந்த விதமான பாதுகாப்பையும் தரவில்லை. அது மட்டுமல்ல, மக்களுக்கும் எந்த விதமான பாதுகாப்பையும் தரவில்லை. இன்றைய தினம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இன்று இது நடந்திருக்கின்றது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அது செய்கின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இன்றைக்கி சாலை மறியல் செய்திருக்கிறோம். நாளைக்கு பார்த்துட்டு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். இதனிடையே டெல்லியில் உள்ள மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டு குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் காங்கிரசார் போராட்டத்தை கைவிட்டு அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்.